வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். திமுக அமைச்சர்கள் வாய்ப்புகள் இல்லாததால் அதிமுகவில் இருந்து கட்சியில் சேர்ந்ததாக பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை கூறியதை வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் நிராகரித்தார். ஞாயிற்றுக்கிழமை தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த குற்றச்சாட்டை மறுத்தார். அவர்கள் கட்சி மாற முடிவு எடுத்தது கருணாநிதியின் தலைமையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆசையால்தான், தனிப்பட்ட ஆதாயத்திற்காக அல்ல என்று கூறினார். 25 ஆண்டுகளுக்கு முன்புதான் திமுகவில் சேர்ந்ததாக ராமச்சந்திரன் வலியுறுத்தினார். அதிமுக தலைவர்கள் M.G.R. மற்றும் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இன்றைய அமைச்சர்கள் இந்த மாற்றத்தை மேற்கொண்டனர் என்பதை தெளிவுபடுத்தினார். அவர்களின் முடிவு கருணாநிதியின் தலைமையின் மீதான அவர்களின் அபிமானத்தின் அடிப்படையில் அமைந்தது. அவர்களின் முந்தைய கட்சியில் வாய்ப்புகள் இல்லாதது அல்ல என்று அவர் வலியுறுத்தினார். நலத்திட்ட உதவிகளை விநியோகிப்பதை மேற்பார்வையிடவும், முன்மொழியப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கான இடங்களை ஆய்வு செய்யவும் அமைச்சர் தென்காசியில் இருந்தார். மாவட்ட நிர்வாகம் நிறுவனத்திற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இது பிராந்தியத்திற்கான சுகாதார அணுகலை மேம்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். ராமச்சந்திரனின் கூற்றுப்படி மருத்துவக் கல்லூரிக்கு 3 சாத்தியமான இடங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. மேலும் மாவட்டம் முழுவதும் உள்ள மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்யும் இடத்தை அதிகாரிகள் இறுதி செய்வார்கள். தென்காசியில் பொது சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசின் உறுதிப்பாட்டை அவர் வலியுறுத்தினார். மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதலாக சங்கரன்கோவிலில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டத்தை அமைச்சர் அறிவித்தார். நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்களை ஆய்வு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் விரைவில் மாவட்டத்திற்கு வருகை தருவார் என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.